delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. சில நாட்களாக அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர். இப்போ அந்த ரெண்டு கட்சிகளும் இடையே தான் போட்டி அதிகமாக இருக்கா? எத்தனாவது இடத்துக்கு? டெல்லியில் போய் சிபிஐ என்கொயரிலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் பேசின ஒரு கூட்டத்தில் வந்து அவர் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சார். அதாவது ஊழல் சக்தி, அடிமை சக்தியெல்லாம் சொல்லிட்டார். நேரடியான ஒரு கூட்டணி வச்சிருக்கு, இந்த மாதிரி தீய சக்தி வந்து மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சிருக்குன்னு பேச ஆரம்பித்தார். தான் வந்து ஒரு தனித்து தான் போட்டியிடுவேன், இனிமேல் பாஜக அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக சொல்லிட்டார். எனக்கு அழுத்தம் யார் கொடுப்பார்கள் அப்படி இப்படிலாம் பேசினார். அப்போது அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. முந்தானத்து பேசும்போது பாஜக தலைமையில் மற்றும் சிலர் கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாரே தவிர அதிமுக மற்றும் சிலர், அதிமுக பேரையே சொல்லலை. இது வந்து அதிமுக வந்து ஒரு இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்ற சொல்கிறார். ஆக்சுவலாக இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து எடப்பாடிக்கு எரிச்சலா மாதிரி என்னது, விஜய்க்கு வந்து என்னென்னா தான் ஒரு பெரிய நடிகர், தனக்கு செல்வாக்கு இருக்குது, தனக்கு வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கும், நான் தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் நம்புறார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்ம இமீடியட்டாக அவர் சொல்கிற விஷயத்துக்கு ஆமாங்க இவர் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டார் அப்படின்னு. அதனால் ரெண்டு அணிக்கும் ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக அதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியல. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டியா? இதன் எதிரொலிப்பு எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். சில நாட்களாக அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர். விஜய் ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றாரு, உடனே எடப்பாடி பழனிசாமி விஜய் பற்றி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு. இப்போ அந்த ரெண்டு கட்சிகளும் இடையே தான் போட்டி அதிகமாக இருக்கா? எத்தனாவது இடத்துக்கு? இல்லை, இது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்டிருக்கிற ஒரு திருப்பமாக நான் பார்க்குறேன். அதாவது வந்து அதிமுகவை பற்றி பொதுவாக விமர்சனமே விஜய் வச்சது இல்லை. மேக்சிமம் அவர் வச்ச விமர்சனம் என்னென்னா, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குது பார்த்தீங்களான்னு ஒரு தடவை கேட்டார் மதுரையில். ஆமாம், ஒரு தடவை கேட்டார். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா என்ன சொன்னார், செமிஃபைனல்ஸில் நாங்கள் ஏடிஎம்கே பீட் பண்ணிட்டோம், நாங்கள் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார். இது தவிர வந்து மேக்சிமம் அவங்க வந்து அதிமுகவை பற்றி ரொம்ப விமர்சிக்கலாம். டெல்லியில் போய் சிபிஐ என்கொயரிலாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவர் பேசின ஒரு கூட்டத்தில் வந்து அவர் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சார். அதாவது ஊழல் சக்தி, அடிமை சக்தியெல்லாம் சொல்லிட்டார். நேரடியான ஒரு கூட்டணி வச்சுருக்கு, இந்த மாதிரி தீய சக்தி வந்து மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுருக்குன்னு பேச ஆரம்பித்தார். ஸோ அது வந்து தீய சக்தியும் ஊழல் சக்தியும் விரட்டி அடிக்கணும், தெறிக்க விடணும் அப்படின்லாம் பேசினார். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு ஏடிஎம்கேக்கே ஒரு ஆச்சரியம். என்னன்னா நம்மளை பற்றி ஒரு சாஃப்டாக போயிருந்தார். ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே ரொம்ப, அதாவது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி வந்து தாவேகாவோட பேசினாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அவர் வந்து இந்த சிஎம் இதில் ரொம்ப விடாப்படியாக இருந்தார் எனக்கு. அப்புறம் உதயகுமார்லாம் நிறையா சொல்லி பார்த்தாங்க, உங்களுக்கு வந்து பவன் கல்யாண் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுக்குறோம் வாங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போவுமே கூட தமிழிசை போன்றவர்கள்லாம் வந்து தம்பி விஜயனால் தனியாக தோக்கடிக்க முடியாது திமுகவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படியா வரணுன்ட்டு. ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டார், இப்போது திமுகவையும் அதிமுகவையும் அட்டாக் பண்ணுறது மூலமாக தான் வந்து ஒரு தனித்து தான் போட்டியிடுவேன், இனிமேல் பாஜக அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை தெளிவாக சொல்லிட்டார். அது வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நடந்திருக்கு. அந்த போயிட்டு வந்த பிறகு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் என்ன சொன்னார், எனக்கு அழுத்தம் யார் கொடுப்பார்கள் அப்படி இப்படிலாம் பேசினார். அப்போது அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, பாஜக கூட்டணியில் சேர சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் அதுலேருந்து மீண்டும் வந்து இங்கே வந்து அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். பாஜகவை வந்து அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திட்டார். பாஜக அட்டாக் பண்ணுறது கம்ப்ளீட்டாக இல்லை. முந்தானத்து பேசும்போது பாஜக தலைமையில் மற்றும் சிலர் கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னாரே தவிர அதிமுக மற்றும் சிலர், அதிமுக பேரையே சொல்லலை. இது வந்து அதிமுக வந்து ஒரு இழிவுபடுத்துகிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஏன்னா தமிழ்நாட்டில் இருதுருவ பாலிடிக்ஸில் திமுக அதிமுக ஒரு 50-52 வருஷமாக இருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் அது இல்லை அப்படின்ற போது பாஜக பேரை சொல்லி அதன் தலைமையில் மற்றும் சிலர் சொல்லும்போது என்னென்னா, ஏற்கனவே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. யார் கூட்டணிக்கு தலைமை, இது தேசிய ஜனநாயக முன்னணியா இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியா? இவங்க திருப்பி அதிமுககாரன் எங்கள் தலைமையிலான கூட்டணி, நாங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு, எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இவர் பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் சொல்கிறாங்களே தவிர எடப்பாடியை முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு, நேதா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, ஒரு சமாதானமாக போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த ஊழல் அடிமை சக்தி வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருக்கு. ஸோ பாஜக தான் இதுக்கு தலைமை அப்படின்னு, பாஜக தான் கூட்டணியை செட் பண்ணுது, அவங்க தான் வந்து இதை மேலாண்மை பண்ணுறாங்க இந்த கூட்டணி அப்படின்னு விஜய் வந்து அதிமுகவை வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் பண்ணுறாரு, இழிவுபடுத்துகிறார். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்ற சொல்கிறார். ஆக்சுவலாக இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து எடப்பாடிக்கு எரிச்சலா மாதிரி என்னது,
உங்களுக்கு அரசியலே தெரியல, நீங்கள் வந்து வெளியில் வந்து பார்க்கணும், உங்களுக்கு யார் யாரோட கூட்டணி இருக்காங்கன்னு தெரியல, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியல. ஆமாம், அதெல்லாம் தெரியல, படிக்க நேரம் இல்லை. ஆமாம், அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது, அவர் வேணும்னு தான் சொல்கிறார். அது என்ன காரணம்? என்ன நீங்கள் நீளமான பதில் என்ன சொன்னீங்க? அதிமுகவை நீங்கள் 2 தடவை வார்த்தை பயன்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறாரு. ஆமாம், இழிவுபடுத்துறாரு, அதிமுகவை வந்து இழிவுபடுத்துறாரு. என்ன காரணம்? அவரோட மதிப்பை வந்து குறைச்சி பேசுகிறார். ஆக்சுவலாக என்ன காரணம் அது? அவருக்கு புரிஞ்சுட்டார். இப்போது நம்ம வந்து களத்தில் வந்து அவருக்கு வந்து திமுகவுக்கும் தனக்கும் போட்டின்னு தான் வர்றாரு உள்ள. அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு போட்டி நிலவு வந்த இந்த சூழலில் அதிமுகவை அந்த இடத்த விட்டு அகற்றிட்டு அங்கே வரணும் அவர். ஆக்சுவலாக அப்போ அதிமுக அந்த இடத்த விட்டு அகற்றணும்னா அவர் அந்த இடத்துல வந்தாகணும். அப்போ தான் அவர் தனக்கும் திமுகவுக்கான போட்டியை உறுதிப்படுத்த முடியும். அப்போ அதிமுகவை வந்து அவர் குறை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். அதனால் அந்த இடத்துல வந்து அதிமுக அட்டாக்கை வந்து ஆரம்பிச்சிருக்கார் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் ஊழல்னு அவர் சொல்கிறார். நாங்கள் எங்கே ஊழல் பண்ணோன்னு இவர் கேட்குறாரு. நாங்கள்லாம் ஊழலே பண்ணலன்றார். அது வந்து வடிகட்டின போய் அதிமுக முன்னாள் மந்திரிகள் மேலே 8 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது. அதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து அவர் இவர் எடப்பாடி கேஸ்லேயே கூட, அந்த டெண்டர் கேஸ்லேயே கூட ஹைகோர்ட்டுக்கும் அதுக்கும் சிபிஐ இன்கொயரி இல்லை, போயிட்டு வந்து எல்லாம் நடந்து பல விஷயங்கள் நடந்த பிறகு கூட கடைசியாக வந்து விஜிலன்ஸ் கமிஷன் ஷுட் என்கொயர்ன்ற மாதிரி ஒரு ரூலிங் வந்தது. அதை வந்து இந்த திமுக கவர்மெண்ட் அதை கண்டுக்காத கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிடரே பண்ணாமல் போகிறாரு. அந்த மாதிரி அதிமுகவை உதாசீனப்படுத்த முடியுமா விஜய்? உதாசீனப்படுத்த முடியுமான்னா, அதிமுக வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அது வந்து இப்போ தான் வந்து கூட்டணியை கட்டமைச்சிருக்கு. ஒரு பாமக, பிளவுபட்ட பாமக அங்கே போயிருக்கு. ஏற்கனவே 21 வந்து பாஜக அதிமுக இருந்தது. பிளவுபட்ட பாமகவில் ஒன்றுபட்ட பாமகவே இருந்தது. அப்போ தினகரன் கிடையாது. இப்போ தினகரன் வந்திருக்காரு. தினகரன் வந்து கூட அவரோட ஓட் பேங்க் அவர் பின்னாடி வந்திருக்கா, அது வந்து அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்த்துருக்கான்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் விஜய் பார்வையில் என்னவாக இருக்குன்னா, இந்த வாட்டி இருதுருவ பாலிட்டிக்ஸில் திமுக விட்டு அதிமுகன்னு கிடையாது, அதிமுக அந்தளவு வந்து அது பலம் பெற்றுல, அது வந்து இன்னும் வந்து பலவீனமாக தான் இருக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க, தாவேக்கா நம்புகிறாங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு ஒரேடியாக வந்து அண்டர் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் 20% ஓட்டு போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்கு என்னென்னே நமக்கு தெரியாது. யார் விஜயோடைய செல்வாக்கு அது 5% இருக்கலாம், 15% இருக்கலாம். சி ஓட்டரில் 15% வந்திருக்கு, 15% இருக்கலாம். அப்போ இவங்களோட அவங்க ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க, ஒரு செல்வாக்கை நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை அது பிரதிபலிக்குது. அது அதிமுகவை வந்து அதிமுகவோட நாங்கள் பலமாக இருக்கோம், அதிமுகவோட நாங்கள் திமுகவுக்கு போட்டியாக இருக்கோம்னு சொல்கிறதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். ஆனால் அது உண்மையிலேயே ஃபேக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை. அதிமுக தான் 20% ஓட்டு வாங்கி அது இன்னும் வந்து எதிர்க்கட்சியாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம விஜய்க்கு வந்து என்னென்னா, தான் ஒரு பெரிய நடிகர், தனக்கு செல்வாக்கு இருக்குது, தனக்கு வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு கிடைக்கும், நான் தனித்தே ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அவர் நம்புறார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நம்ம இமீடியட்டாக அவர் சொல்கிற விஷயத்துக்கு ஆமாங்க இவர் அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டார் அப்படின்னு, அதிமுக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறார். அது எலெக்ஷன் தான் முடிவு சொல்லணும். ஆக்சுவலாக விஜய் கண்டு எடப்பாடிக்கு பதட்டமாக இருக்கா? அவருக்கு என்ன பயன்னா, அவருடைய ஆதரவு ஓட்டுக்களை அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ ஏற்கனவே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு தான் போயிருந்தது, அதில் ஒரு பாதி அவர் எடுத்து போயிட்டார் வச்சுக்கோங்க. அதுக்கு பெரிய இழப்பு அவருக்கு. ஆக்சுவலாக பாமகவும் பிளவுபட்டு கிடக்கு, அந்த ஓட்டும் ஃபுல்லாக வராது, ராமதாஸ் என்ன பண்ணுவார் தெரியாது. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக வந்து பலவீனமாக இருக்குது, ஸோ நம்ம ஓட்டு அவருக்கு போயிட்டுனா என்ன பண்ணுறது. ரெண்டாவது அதிமுக அட்டாக் பண்ணுறது மூலமாக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டையும் வந்து விஜய் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குறதுனால இவங்களுக்கு ஒரு கவலை வந்திருக்கு. ஸோ நம்மளும் விஜயை திருப்பி அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒரு பதட்டம் எடப்பாடி இருக்கு, வந்திருக்கு. எடப்பாடிக்கு பதட்டம் இருக்குது, நான் தன்னுடைய ஓட்டை அவர் எடுத்துன்னு போயிடுவாரோன்னு ஒரு பதட்டம் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்? அது உண்மையிலேயே பிரதிபலிக்கிறது எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. சவுத்துலேயும் கொங்கு போன்ற பகுதிகளிலையும் எங்கே வந்து பாஜக அதிமுக கூட்டணி கொஞ்சம் செல்வாக்காக இருக்கோ அங்கே வந்து ஒரு ஓட்டை பிரிச்சா வச்சுக்கோங்க, அவங்களுடைய வெற்றியை பாதிப்பார். ஆக்சுவலாக மத்திய வட மாவட்டங்களில் திமுக அணி பலமாக இருக்குது, அங்கே வந்து விஜய் வந்து அவங்க ஓட்டை பிரிப்பார், திமுக அணி ஓட்டை பிரிப்பார். அதனால் 2 அணிக்கும் ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திமுக அதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியல. ஆனால் அதிமுகவுக்கு கவலைகள் அதிகமாக இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுவரையும் தமிழ்நாட்டு மக்கள் திமுக இல்லாட்டி அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க, அது இந்த வாட்டி மாறிடக்கூடாது, கனி பழுத்து தானாக மடியில் விடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி கனி பழுத்து தானாக மடியில் விடுற மாதிரி தெரியல, அது தடியால் அடித்தா கூட கனியாது போல் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருப்பாரா, கேம் சேஞ்சராக இருப்பாரான்னு தான் இங்கே பாயிண்ட்டு. அவர் ஸ்பாய்லர் அப்படின்னா ஏடிஎம்கே ஸ்பாயில் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்பை வந்து கெடுத்துருவார்.
திமுக என்ன நினைக்கிறாங்க, திமுக என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஓட்டை அவர் ஸ்பாயில் பண்ண முடியாது, நம்மளால் பயன்பெற்ற பயனாளிகள் நம்ம ஓட்டு போட்டாலும் நம்ம வின் பண்ணிவிடுவோன்னு அவங்க ஒரு கணக்கில் வேலை செய்கிறாங்க. அந்த கணக்கில் தான் இப்போ நாளைக்கு இடைக்கால பட்ஜெட்லாம் போட போகிறாங்க, அதில் தான் ஏதாவது கொடுப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்க போது அதிமுகவுக்கு பயம் பதட்டம் அதிகமாக ஆக்சுவலாக வந்து. முக்கியமாக நீங்கள் சொன்னீங்க ஒரு பதட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஆனால் அதிமுகவுடைய இந்த செயல்பாடுகள் இப்போ நிறைய அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் கடுமையாக விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணவங்க நேரடியாக விஜயை விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலடியாக விஜய் தரப்பிலிருந்து பெருசாக எதுவுமே வரல. அதனால் ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு விஜய் பேசாமல் இருந்துட்டார், கூட இருக்கணும் பேசாமல் இருந்துட்டாங்க. அதிமுக திரும்ப திரும்ப விஜய்க்கு எதிராக பேசுவதன் மூலமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இல்லை, திருப்பி விஜய் வந்து பேசாது இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுல மறுபடியும் அவர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகள் தான் பெரிய கட்சிகள். ஸோ அவர் என்றைக்கு வந்து தான் முதல்வர் கேண்டிடேட் தனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்கிற போது அவர் அதிமுகவை அட்டாக் பண்ண வேண்டிய, அதிமுக ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவர் அட்டாக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அவர். அதிமுகவும் ஊழல் கட்சி. இப்போது அவர் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு, இது மாதிரி காமராஜர் அண்ணா போன்றவர்கள் ஆட்சி செய்த இடத்துல இப்போ யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு எம்ஜிஆர் ரொம்ப வருத்தப்பட்டார்னு ஒரு இடத்துல சொல்கிறார். 77 பற்றி பேசும்போது சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு திடீர்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 2021 அதுக்கப்புறம் ஆண்டவங்களை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு அப்படி சொல்கிறார். அதான் எடப்பாடி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் சொல்கிறார். அப்போ எம்ஜிஆரோட தலைவர்கள் வரிசையில் காமராஜர் அண்ணா எம்ஜிஆரோடு நிறுத்திக்கிறார். அப்புறம் 17 21க்கு வந்துடுறார். நடுவில் 91 2016 காலகட்டத்தை அப்படியே சைலண்ட்டாக பின்னாடி வச்சுறார். அது வந்து ஜெயலலிதாவோட ஆட்சி காலம். அவர் பேரை ஜெயலலிதா பேரையும் மென்ஷன் பண்ணல. அப்போது அவர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தை பற்றின விமர்சனமாக அவர் மனசில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது அவர் பேசலை. ஒருவேளை செங்கோட்டையன் அங்கே இருக்கிறதுனால பேசாது இருக்கலாம். ஒருவேளை பாக்கெட்டில் ஜெயலலிதா படத்தை வேறு வச்சுருக்காரு, அதனால் பக்கத்தில் வேறு உட்காந்துருக்காரு. அப்போ ஜெயலலிதா ஆட்சி மோசம். எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் உட்காந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை. அதில் ஜெயலலிதாவை கட் பண்ணிட்டார். அப்போ ஜெயலலிதா பேரையே சொல்லாத கட் பண்ணிட்டு போகிறாருன்னா அப்போ கேட்குறாங்க, அப்போ ஒரு இடத்துல அவர் ரோல் மாடல் சொன்னார் அப்படின்னாங்க. அவர் ரோல் மாடல் சொன்னாருன்னா அது உண்மையான விஜயை பேட்டி கண்ட NDTVக்காரங்க விஜயை பேட்டி கண்டுட்டு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. விஜயோடைய பேட்டி நேரடியாக அவங்க அவரை பார்த்ததை பற்றி எழுதுகிறாங்க. அவங்க சொன்னது என்னென்னா வந்து ரோல் மாடலாக வச்சுருக்காங்க ஜெயலலிதாவை, கலைஞரை எல்லாம் ரோல் மாடலாக வச்சுருக்காரு அவர் அப்படின்னு. எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவை ரோல் மாடலாக வச்சுருக்கார். உண்மையிலேயே வந்து அப்படி சொல்லலை. தாவேக்காக்காரங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சில பேரோட சில குவாலிட்டி எனக்கு பிடிக்கும், ஜெயலலிதாவோட தைரியம், கலைஞருடைய உழைப்பு, சுறுசுறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு போகும்போது அதை ரோல் மாடல் அவங்க போட்டாங்க. அது வந்து ஒவ்வொரு தலைவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குவாலிட்டி பிடிக்குன்னு சொன்னதை அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜெயலலிதா பற்றின ஒரு கருத்தே வந்து அவருக்கு வேறுபட்ட ஒரு கருத்து அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஜெயலலிதாவுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுக்க விரும்பலை. அவர் ஊழல் இல்லாத சுத்த சுயம்பிரகாசம் ஜெயலலிதான்னு ஒரு கிரெடிட் கொடுக்க, அவரோட ஆட்சி நல்ல ஆட்சின்னு கிரெடிட் கொடுக்க இவர் விரும்பலை. யார், விஜய் விரும்பலை. அதனால தான் அவர் பேரை வந்து அந்த தலைவர்கள் வரிசையில் தவிர்த்துட்டு 2017க்கு அப்புறம் வர்றார். அதுதான் எடப்பாடிக்கு கோவம் ரொம்ப. நம்ம ஆட்சியை சேர்த்து சொல்கிறாரு, நம்ம 2017 நம்ம தானே ஆண்டு இருந்தோம், நல்ல ஆட்சி கொடுத்தோம், நம்மளாம் அவங்கெல்லாம் உட்காந்த இடத்துல இந்த எடப்பாடி வந்து உட்காந்துருக்காரு, அவங்கெல்லாம் உட்காந்த இடத்துல இந்த ஸ்டாலின் வந்து உட்காந்துட்டாருன்னு தான் விஜய் சொல்கிறாருன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. நம்மளை இவ்வளோ மட்டம் தட்டுறாரா, அப்போ உங்களை நான் அடிக்கிறேன் பாருன்னு இவர் இறங்கி அடிக்கிறார். ஆனால் இந்த ஒரு அடியோட விஜய் நிறுத்திடுவாரான்னா நிறுத்த மாட்டார். இன்னும் தேர்தல் திருவிழாவும் போது ஏகப்பட்ட அடிகள், எப்படி நிறைய அடிகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேறு வழி கிடையாது. அவர் அடித்தாதான் அந்த இடத்துக்கு அவர் வர முடியும். அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரியான எடப்பாடியோடைய நிலைப்பாடு முக்கியமாக கட்சியில் அவருக்கு முழு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வருகின்ற செய்திகள் என்னென்னா மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கான உற்சாகத்தில் இல்லையோங்கிற அளவுக்கான செய்திகள் கசியுது. அந்த மாதிரி இருப்பாங்களா? எடப்பாடி கரத்தை வலுப்படுத்தி மீண்டும் ஆட்சியில் அமர்த்துங்கிற எண்ணத்தில் தான் அவருடைய நிர்வாகிகள் இருக்கான்னு நினைக்கிறீங்களா? சார், அவங்க அதிமுகலேயே சார் பாஜகவோட கூட்டணிக்கு போனது அவங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக லோக்கலில் கீழ் லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணிக்கு போனது பிடிக்கல. அதனால தான் வந்து அவர் தேர்தல் அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா மகளிர், சிறுபான்மை மகளிருக்கெல்லாம் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன்னா பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ஓட்டு கிடைக்காதுன்றதுனால இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதாவது முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸு, மற்ற மத சிறுபான்மையோர் அவர்கள் அந்த பெண்களுக்கு சுயதொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பண உதவி செய்வேன்லாம் சொல்கிறார். கடன் கொடுப்போம்னா இதெல்லாம் சொல்கிறார். இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு போகலாமே. குறிப்பாக என் சிறுபான்மையோர் சொல்கிறாரு. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது அங்கே ஜெல் ஆகலைங்க, கீழ் லெவலில் ஜெல் ஆகலை. ரெண்டாவது அவங்களுக்கு என்னென்னா அந்த கீழே இருக்கிற ஏடிஎம்கே ஆட்களுக்கு OPS, சசிகலா போன்றவர்களெல்லாம் இழுத்துட்டு அதிமுக இன்னும் பலப்படுத்தணும். இவர் பலப்படுத்தாமையே இருக்கார். அதனால் மாவட்ட செயலாளர் பல பேர் என்ன பண்ணாங்க, 10,000 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டாங்க, நிற்கிறதுக்கு மனு கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறார்.
ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அடிமட்டத்தில் வந்து தொண்டர்கள் வந்து கட்சி இன்னும் பலமாகணும்னா எல்லாரையும் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது இப்போ இருக்கிற கட்சி வந்து வின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் அவர்கள் வந்து பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறுமா? பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. சமீபத்தில் ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு? தேசிய ஜனநாயக முன்னணிக்கா அல்லது இந்தியா கூட்டணிக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற பாயிண்ட்டே. அப்போது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க, 45% மக்கள் எங்கள் ஓட்டு இந்தியா கூட்டணிக்கு, திமுக இருக்கிற இந்தியா கூட்டணிக்குன்றாங்க. 33% மக்கள் தான் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறேன். அப்போது இங்கே என்டிஏக்கான ஒரு எதிர்ப்புன்றது இங்கே இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக அந்த கணிப்புலேருந்து என்டிஏக்கான பாஜகவுக்கான எதிர்ப்பு இங்கே இருக்குது. அதுதான் வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாஜகவுக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டோட நிர்வாகத்தில் பாஜக செய்கிற குளறுபடிகள் காரணமாக, உள்ள மூக்க தலைநொழிச்சு அதிகாரத்தை பிடுங்குற காரணமாக, நிதி கொடுக்காத இருக்கிறது காரணமாக, கவர்னர் மூலமாக பல குடைச்சல்கள் கொடுக்கறது காரணமாக இங்கே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அதை தான் அந்த ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு பிரதிபலிக்குது. அதில் ஒரு 5% குறைச்சா கூட திமுக 40% இருக்கும். அசம்பிளி எலெக்ஷனுக்கு 5% நீங்கள் அதை கழிச்சா கூட 40% திமுக இருக்கும். இவங்க என்னதான் ஏறினாலும் 30-35% மேலே ஏற முடியாது. விஜயும் 15% 20% தான் ஏற முடியும். அதனால் திமுகவுக்கு இன்னும் ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால திமுகவுக்கு பெரிய அளவுக்கு ஆன்டி இன்குமென்சிலாம் இல்லை. மக்கள் வந்து திமுக ஆட்சி போயே தீரணும்னு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திமுக ஆட்சி மேலே அதிருப்திகள் இருக்குது. ஆனால் அதனால் பயன்பெற்றவர்களை வந்து ஓட்டு போட வைக்கிறது மூலமாக வெற்றி பெற முடியும் திமுக நினைக்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அதிமுக காரர்களே என்ன சொல்கிறாங்க, சார் அவங்க வந்து வீட்டுக்கு வீடு போய் யார் பயன்பெற்றாங்களோ அவங்ககிட்ட உழைக்கிறாங்க சார், அந்த ஓட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்க சீரியஸாக உழைக்கிறாங்க. நாங்கள் எஸ்ஐஆரில் கூட நாங்கள் சீரியஸாக உழைக்கல அதிமுக. ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டணி பற்றின நம்பிக்கை இல்லை, யார் எப்படி வருவாங்க நம்பிக்கை இல்லை. இப்போ எங்கள் கட்சியும் ஒற்றுமையாக இல்லை, சசிகலா எல்லாம் சேர்த்துக்கல. அதனால் சவுத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. டிடிவி வந்து பயனாக டிடிவி வந்தது வந்து அந்த அளவுக்கு பயன் கொடுக்குமான்னு தெரியல. அந்த முக்குளத்தோர் வந்து டிடிவியோட ஓட் பேங்க்ன்றது எடப்பாடியோட எதிர்ப்பு ஓட் பேங்க். அது எடப்பாடி எழுத்ததுனால தான் அந்த ஓட் பேங்க் அவர் பின்னாடி இருக்குது, அந்த முக்குளத்தோர் ஓட் பேங்க். ஏன்னா எடப்பாடி முக்குளத்தோருக்கு துரோகம் பண்ணிட்டாருன்றது அங்கே பாயிண்ட்டு. எடப்பாடியே அங்கே டிடிவியே அங்கே போய் சேர்ந்தா கூட அந்த முக்குளத்தோர் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு அவங்க யார் ஒரு தொகுதியில் எடப்பாடி அதிமுக எழுத்து வின் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஐடியாவில் அவங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அது அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. சவுத்தில் இருக்கிற பல அதிமுக காரர்களுக்கு இந்த வாட்டி நம்ம ஓட்டு விழுமா முக்குளத்தோர் ஓட்டுன்னு டவுட்டாக இருக்குது. மொத்தத்தில் வந்து கூட பயன் இல்லையா? பயன் இல்லைன்னு இப்போ சொல்ல முடியாது. அது தேர்தல் சமயத்தில் பயன் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காத போனாலும் போகலாம். ஓட் பேங்க் அவர்கிட்ட இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். சசிகலாவும் ஓபிஎஸும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களாம் ஒருவேளை வந்து சேர்ந்தாங்கன்னா என்டிஏ கூட்டணியில் அது பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பிரிஞ்சே இருந்தாங்கன்னா அந்த முழு ஓட் பேங்க்கும் வந்து தினகரன் பின்னாடி வருமானது சொல்ல முடியாது. அதெல்லாம் தான் பாஜகவோட கூட்டணி பிடிக்காத இருக்கிறது, பாமக பிளவுபட்ட பாமக சேர்த்துருக்கிறது, ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்காம கட்சியை பலப்படுத்தாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரு இதில் இருக்காங்க, நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையில் இருக்காங்க. அதுதான் வந்து இந்த மாவட்ட செயலாளர் பிரதிபலிக்கிறாங்க. ஏன்னா கட்சிக்காரங்க உற்சாகமாக வேலை செய்யணும் இல்லை. இப்போது 5 வாக்குறுதி கொடுத்தார். யார் முதல்ல ஒரு 5 வாக்குறுதி கொடுத்தார். ஆண்களுக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து பயணம் சொன்னார், 2000 ரூபா பெண்களுக்கு உரிமை தொகை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயாவது போய் கேட்டு பாருங்களேன், யாருக்காவது தெரியுமான்ட்டு? யாருக்குமே தெரியாது. இப்போ நேற்று மறுபடியும் ஒரு 5 கொடுத்துருக்கார். கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், அப்புறம் வந்து கேஸ் சிலிண்டர் 3 கொடுப்போம்னு சொல்கிறார். ஆனால் இவர் முதல்ல கொடுத்த 5 வாக்குறுதியே, முக்கியமான வாக்குறுதியே, அது கீழ் லெவலில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலும் மக்களுக்கு பல பேருக்கு தெரியவே இல்லை. என்ன காரணம்? அது இவங்க வந்து எடுத்துகிட்டே போகல, அந்த மிஷினரியே இவங்ககிட்ட இல்லை. அதான் ஐடிவிங்லாம் யார்கிட்ட சார் போகும்? நகரத்து மக்கள்கிட்ட தான் போகும். கிராமத்தில் போய் ஒரு சாதாரண ஆள்கிட்ட கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எடப்பாடி இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாரானா அப்படியா கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியல. அவங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட என்ன கேட்டேன், எங்கே நீங்கள் 1000 ரூபா வாங்குறீங்கன்னா, வாங்குறோம் சார், எங்கள் கிராமத்தில் 50 பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் தான் இருக்காங்க. அப்போது அந்த பணம் கைக்கு நேரடியாக நீங்கள் 2000 ரூபா கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அவன் 1000 ரூபா கொடுத்துட்டு பேசுகிறான் ஆக்சுவலாக. அப்போது கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன். நீங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறவன் நம்புவானா, கொடுத்துட்டு இருக்கிறவன் நம்புவானா? 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறவன் நாளைக்கே இடைக்கால பட்ஜெட்டில் 2000 ரூபா இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 2000 ரூபா அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாருன்னா, மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் 2000 ரூபா வாங்கிக்கோங்க கொடுத்துட்டாருன்னா, அப்புறம் எடப்பாடி 2000 ரூபா சொன்னதே வேல்யூ இல்லாத போயிடுமே. திமுகவும் சும்மா இருப்பாங்களா? நீ 2000 ரூபா சொல்லிட்டீங்கன்றதுக்காக இந்த மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு 2000 ரூபா ஏற்றி தரேன், பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு கையில் பணம் கிடைக்கும், 2000 ரூபா கிடச்சிரும், அதனால் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா தருவோம்டா. வாக்குறுதி என்ன இருது? இபிஎஸ் வாக்குறுதி என்ன இருது? இபிஎஸ் நீங்கள் இபிஎஸ் இந்த அறிவிப்புகளே கிராமத்திற்கு போய் சேரல அப்படின்னா விஜய் போய் சேர்ந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? விஜய் நடிகராக போய் சேர்ந்திருக்காரு. அது அரசியல்வாதியாக போய் சேர்ந்து அரசியல்வாதியாக போய் சேரல, நடிகராக போய் சேர்ந்திருக்காரு. அவருடைய ரசிகர்களையும் அரசியல் மையப்படுத்துகிற மாதிரி தெரியல.
அவர் வந்து திருப்பரங்குன்றத்தை பற்றி பேச மாட்டேன்றாரு. நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசாத ஒரே கட்சி இந்தியாவிலேயே தாவேகா மட்டும்தான் நினைக்கிறேன். அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறார். அப்போது அவர் ரசிகர்களாகவே இருக்கட்டும், அவங்கள அரசியல் மயப்படுத்தவே வேண்டாம், அவங்க விவரம் தெரியாமையே இருக்கட்டும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. அவங்க வந்து நமக்கு ஓட்டு போடணும், அந்த லெவலில் அவங்கள வச்சிருந்தா போகணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஆனால் விஜய் எல்லார் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கார். ஆனால் அவங்க ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்கன்னா இல்லை, கிடையாது. அரசியல்வாதிகள் அவரை முன்னிறுத்தலாம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாங்கிற உணர்வை கிராமத்திலையும் விஜய் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இல்லை, அவரோட சினிமா செல்வாக்கை வச்சு தான் அவர் வந்து இனிமேல் ஓட்டு வாங்கணும். அந்த ரசிகர்கள் ஓட்டு போடணும். ரசிகர்கள் மாதிரி மற்றவங்களாம் ஓட்டு போடுவாங்களான்னா அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து அவரோட செல்வாக்கை நம்மளால் கணிக்க முடியல. அவர் கடந்த கரூருக்கு அப்புறம் 2 கூட்டம் நடத்தினார். முக்கியமாக வெளியே வந்தது ஈரோடில் வந்தார். 72 நாள் கழிச்சு தான் வெளில வந்தார். ஈரோடில் நடத்தினார். அப்புறம் அதுக்கு முன்னால் ஒரு இண்டோர் கூட்டம் ஒன்று நடத்தினார். இன்னும் தேர்தலுக்கு ஒரு 2 மாதம் தான் இருக்கிற சமயத்தில் ஒரு பெருமளவுக்கான ஒரு பிரச்சார பயணத்திட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. அருண்ராஜ் சொல்கிறாரு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தான் ஒரு பிரச்சாரம் நடைபெறும் அப்படின்னு. விஜய்க்கு இது போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய்க்கு இது போராது. ஆக்சுவலாக அவருடைய கீழே வந்து 120 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. கீழே கட்டுமானங்கள்லாம் சரியாக இருக்கான்னு தெரியாது. ஸோ வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தால் கூட தேர்தல் களப்பணின்றது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாக்காளரை கரெக்டாக வந்து ஓட்டுச்சாவடியில் கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் அதிமுகலாம் கரை கண்டவங்களாக இருக்காங்க. அதில் இவருக்கு எந்த அளவுக்கு இவர்கிட்ட வந்து சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க வந்து விசில் ஊதின்னு இருக்காங்க, அவங்க எல்லா இடத்துலையும் விசில் ஊதுறாங்க, அதுவும் சிறுபான்மையினர் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்கலாம் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியிலலாம். ஆனால் வந்து அவங்களால வந்து களப்பணி ஆற்றி அந்த ஓட்டுக்களை கரெக்டாக அறுவடை பண்ண பயிரை கரெக்டாக களத்து மீட்டு கொண்டு வர முடியுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்கள் கூறிமிக்க திரு பிரேம் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus Neat Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.